ஆசியாவிலேயே ஒரே கல்லால் ஆன மிகப்பெரிய விநாயகர் சிலை என்ற பெருமையை கொண்ட கோவை புலியகுளம் விநாயகர் கோவிலில் புத்தாண்டை அதிகாலை முதலே அதிக அளவில் பக்தர்கள் வழிபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்க செய்தியாளர் முத்துப்பாண்டி இணைந்திருக்கிறார். முத்துப்பாண்டி, மக்கள் அங்கு குழுமி இறைவனை வழிபட்டு வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்கள் என்ன பிரவீன்? பூங்குழலி 2025ஆம் ஆண்டை புத்துணர்ச்சியுடன் தொடங்குவதற்காகவும் ஒரு பாசிட்டிவா தொடங்குறதுக்காகவும் லேட் நைட் செலிப்ரேஷன் அப்படிங்கறத தாண்டி இன்னைக்கு காலைல அதிகாலை முதலே 5 மணியிலிருந்தே நடைபெறும் சிறப்பு பூஜைகளை காண்பதற்காக கோவையிலே மிகப்பெரிய விநாயகர் சிலையான ஆசியாவிலும் மிகப்பெரிய விநாயகர் சிலையாக கருதப்படும் புலியகுளம் விநாயகர் கோயிலில் அதிகாலை முதலே பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்களது வழிபாட்டை செய்து வருகின்றனர். ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என நேற்றிருந்த காட்சிகளுக்கு அப்படியே நேர்மாறாக பக்தி ஆன்மீகம் என தற்போது மக்கள் சாரை சாரையாக வந்து விநாயகரை வழிபட்டு வருகின்றனர். அதிகாலை 4:30 மணிக்கு நடை திறக்கப்பட்ட நிலையில் 5 மணி முதலே சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வருகிறது. விநாயகருக்கு தேங்காய் மாலை, அருகம்புல் மாலை மற்றும் பூமாலைகள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தாண்டில் முதல் நாளில் இந்த மாலை அணிவித்து சபரிமலை ஆகட்டும், தைப்பூசத்திற்காக முருகருக்கு மாலை போடுவர்கள் என பலரும் கோயிலுக்கு குடும்பத்துடன் குழந்தைகளுடன் வந்து மாலை அணியும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. இதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. புத்தாண்டை விநாயகர் கோயிலில் தொடங்குவதற்காக வந்திருக்கக்கூடிய பக்தர் ஒருவர் இருக்கிறார். அவர்கிட்ட கேட்போம். லேட் நைட் செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் இருந்திருக்கும், அதை தாண்டி ஏர்லி மார்னிங் அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயத்தை தொடங்குறது ஒரு வருஷத்துல ஸ்டார்டிங் எந்த உலகத்தில் விநாயகரை பார்க்கறதோட ரொம்ப ஒரு நம்ம எல்லாத்துக்கும் முக்கியமா முதல்ல வைக்கிறது வந்து விநாயகரோட ஒரு இதுதானே. எப்போ சொல்லுவோம் முதல் விநாயகருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அதில் இந்த காலையிலிருந்து இந்த புது வருஷத்தோட அந்த ஒரு சந்தோஷத்தை ஸ்டார்ட் பண்றது வந்து விநாயகரோட சேர்ந்து இருக்கிறது ரொம்ப சந்தோஷம், பெருமையா ஒரு இதாக இருக்குது. மனசுக்கு வந்து ரொம்ப ஒரு புது ஒரு உணர்ச்சியா தெரியுது. அதனால கடவுள் ஒன்று பார்க்க வந்திருக்கிறோம். இங்கே ரொம்ப இதாக இருக்கு கணபதி பெருமாள் பார்க்கறதுக்கு. நம்ம வந்து வெளியூர்ல வந்திருக்கிறோம். பெருமாள் பதவியில் வந்திருக்கோம். முழுமுதற் கடவுளான விநாயகரை வழிபட்டு ஆண்டை தொடங்கும் போது இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பாக அமையும் என்கின்ற வேண்டுதல்களும் பிரார்த்தனைகளையும் வைத்து தொடர்ச்சியாக பக்தர்கள் விநாயகரை வழிபட்டு வருகின்றனர். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் காலையிலேயே இங்க வந்து நின்று கணபதிக்கான ஸ்லோகங்களை சொல்லி கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த சம்பூபல சாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாசகாரன் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் என விநாயகருக்கான அந்த கணபதி ஸ்லோகத்தையும் கூறி தங்களது பிரார்த்தனைகளை குழந்தைகளுடன் தொடர்ச்சியாக பக்தர்கள் வைத்து வருகின்றனர். அருகம்புல் மாலையை அணிவித்திருக்கக்கூடிய சூழலில் ஒவ்வொருவரும் வருபவர்களும் அருகம்புல் மாலை கொண்டு வந்து விநாயகருக்கு தேங்காய் பழம் உடைத்து இங்கிருந்து விநாயகருக்கான தோப்பு கரணங்களை போட்டு தங்களது பிரார்த்தனைகளை தொடர்ச்சியாக வைத்து வருகின்றனர். பூங்குழலி வழங்கியமைக்கு நன்றி பிரவீன்.